அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சாஃப்ட்டு ஓட்ஸ் பிஸ்கட் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து வாழைப்பழமானதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த 2 வாழைப்பழத்தையும் நல்லா வந்து நம்ம ஃபோக் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். 2 வாழைப்பழத்தையும் நல்லா வந்து மேஷ் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு முட்டை வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து இந்த வாழைப்பழத்தோட இந்த முட்டையானது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அதனால ஃபஸ்ட்டு நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 4 டீஸ்பூன் அளவு ஜாங்கிரி சேர்க்கணும். இதுக்கு பதில் நீங்கள் ஆப்ஷனலாக ஹனி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த ஜாங்கிரியானது நம்ம மேஷ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பனானாயும் சரி எக்லையும் சரி நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓட்ஸ் ஆனது பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அளவில் பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஓட்ஸ் வந்து பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நான் ஓட்ஸ் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓட்ஸ் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஓட்ஸுக்கு பார்த்திங்களா முழுசான ஓட்ஸு அதை வந்து 4 ஸ்பூன் அளவு ஃபஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துட்டு திரும்ப வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கட்டி இல்லாமல். ஃபுல் ஓட்ஸ் சேர்த்தாச்சு. அடுத்து திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஓட்ஸ் சேர்க்குறேன். சேர்த்துச்சு அதையும் நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது ஏன் வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா இந்த பைண்டிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். நல்லா வந்து கட்டி இல்லாமல் அதே மாதிரி நம்ம உருட்டும் போது நல்லா உருண்டையாக வரணும். அதுக்காக தான் நம்ம வந்து மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். 1 ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து அடுத்து 1 ஸ்பூன் அளவு திரும்ப சேர்க்க போகிறோம். திரும்ப 1 ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு. சுகர் சேர்க்க வேண்டாம். இந்த சுகரை வந்து நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா வாழைப்பழம் வந்து நமக்கு ஸ்வீட் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம சேர்த்த ஜாங்கிரி வந்து ஸ்வீட் கொடுக்கும். அதனால் அந்த இனிப்பே வந்து நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் 7 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஓட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷானது அதை முழுசாக இருக்கக்கூடிய ஓட்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து நம்ம பவுடர் சேர்க்குறோம். சேர்த்துச்சு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம இது மிக்ஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க முட்டை வந்து சின்ன முட்டையோ பெரிய முட்டையோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ஓட்ஸ் பவுடர் பார்த்திங்களா அதோட அளவு வந்து வேறுபடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்குது. இதை விட இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் பைண்டிங்காக வேணும். எப்படின்னா உருட்டுற அளவு. அப்போ பார்க்கும்போது திரும்ப வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவு வந்து ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த முழு ஓட்ஸுக்கு பார்த்திங்களா அதையும் நான் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எடுத்து காட்டும்போது அது வந்து அந்த ஃபோக்லேருந்து கீழே விடக்கூடாது. அந்த அளவு இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம வந்து டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை அப்படியே வந்து 15 to 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ஓட்ஸ் ஆனது இந்த முட்டையிலையும் சரி இந்த வாழைப்பழத்துலேயும் சரி நல்லா வந்து ஊறி வரும். நம்மளுக்கு 15 to 20 மினிட்ஸ்னு நான் சொல்லியிருந்தேன். 20 மினிட்ஸ் ஆனச்சு. அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்துக்காட்டு இந்த எந்த அளவு வந்து இந்த ஓட்ஸ் வந்து ஊறி நம்மளுக்கு கெட்டியாக இருக்குங்கிறத பார்க்கும்போது தெரியும். விழமாட்டிது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கெட்டியாக நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஓகே, இதுதான் சரியான பதம். நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஓட்ஸ் ரெடி பண்ண பைண்டிங் எடுத்துச்சு. இது வந்து அப்படியே வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து இப்போ இதை வந்து நான் செட் பண்ண போகிறேன். எப்படி செட் பண்ணலாங்கிறத பாருங்கள். இப்படி வரமே நம்ம சின்ன உருண்டையாக வந்து இப்போ ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஈவனாக எல்லா கூட ரோல் பண்ணவும் லைட்டாக வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து வைக்க வேண்டியதுதான். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையுமே நம்ம வந்து ரோல் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருக்க இதே மாதிரி நான் செஞ்சுக்க போகிறேன். எல்லாமே நம்ம ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் இது மேலே வந்து டேட்ஸு அதாவது பேரிச்சம்பழம் பார்த்திங்களா அது வந்து 2-3 வந்து அது மேலே வச்சுக்கிறேன்.
இதே மாதிரி இந்த டேட்ஸ் வந்து வச்சுருக்க எல்லா டோலையும் வந்து மேலே நான் வச்சுக்கிறேன். டேட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் டார்க் சாக்லேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் வந்து இந்த ஹெல்த்தியான ஓட்ஸ் பிஸ்கட்டுக்கு நான் வந்து டேட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் டார்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அவனில் வந்து பேக் செய்ய போகிறேன். டைமிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 15 to 18 மினிட்ஸ் வந்து நான் வந்து ஸ்லோ குக்கிங்கில் வந்து பேக்கிங் செஞ்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து அவனில் வச்சு எடுத்துக்கிறேன். பேக் செஞ்சுருந்தோம். இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து பார்க்கல எப்படி இருக்குது. கீழே ஒட்டாமல் அப்படியே நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா? பார்க்கும்போதே பாருங்களேன், உள்ளே நல்லா குக்காகி நல்லா சாஃப்டாகவும் செம்மையாக இருக்கும். உள்ளே நமக்கு நல்லா சாஃப்டாக குக்காகி செம்ம சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பனானாவோட டேஸ்ட்டும் டேட்ஸோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை. ஓட்ஸ் போட்ட டேஸ்ட் அந்த மாதிரி இல்லவே இல்லை. இந்த பிஸ்கட் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. இது வந்து ஓட்ஸ் பிஸ்கட்னே சொல்ல மாட்டேங்க, அந்த அளவு செம்ம சூப்பராகவும் எம்மையாக ஹெல்த்தியான பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.